திருமணம், விவாகம், கல்யாணம், இப்படி பல பேர். இதனுடைய அடிப்படையே மனித இனம் அழிந்து போகக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ், ஒவ்வொரு இனமும் தன்னுடைய இனம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறது. ஒரு செடியிலிருந்து ஒரு விலங்கு முதற்கொண்டு அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி, அதுக்கு ஒரு குழந்தையை உண்டாக்கி, அந்த வம்சம் அது வளர்ச்சி அடையணும், அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த இனம் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட் தான் இந்த கல்யாணம். பட் இப்போ வர வர கல்யாணம்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். வாழ்ந்து பார்க்கலாம், சேர்ந்து இருந்து பார்க்கலாம், லிவிங் டுகெதர் இருக்கலாம், 2 பேர் சம்பாதிக்கலாம், குழந்தை எல்லாம் இருக்கலாம். இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனோநிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு நிறைய பேர் சொல்கிறது, உதாரணம் சொல்கிறது, கார்ப்பரேட் லைஃப். கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் பண்ணுற அவருடைய ஃபேமிலியும், அவருக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது, அவருக்கு கல்யாணம் இருக்குது, அவருக்கு மனைவி இருக்காங்க. ஆனால் அவருக்காக வேலை செய்கிற நீங்கள் கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வச்சுக்கிட்டு சமூகத்தால் வெறுக்கப்படுற, அங்கீகரிக்கப்படாத தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பல வழக்கங்களை இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படிங்கிற லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி கோர்ட், அதில் இருந்த ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜ், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நாளைக்கு 250 300 பேர் இந்த டைவர்ஸ், இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்துக்காக வர்றாங்க. வர்ற அவ்வளவு பேருமே ரொம்ப யங் ஏஜாக இருக்காங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் இதுக்குள்ளேயே இந்த முடிவுக்கு வர்றாங்க. சில பேர் கையில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த குழந்தையை பற்றி இங்கே 2 பேருக்குமே அக்கறை இல்லையோ அப்படிங்கிற ஒரு லெவல் வருது. அந்த குழந்தையை பேஸ் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பட் ஒரு ஜட்ஜ் கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து, வாழ்க்கைனா என்ன அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அதுக்கு பிறகு இணைஞ்ச தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சமயத்தில் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பிரச்சனை கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ்னாலேயே இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ரத்து அப்படிங்கிறது ஒரு அரசாணை ரத்து அப்படின்னு சொல்லலாம், ஒரு அக்ரிமெண்ட் ரத்துன்னு சொல்லலாம், ஒரு காட்சி, சினிமா காட்சி ரத்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு விவாகம் ரத்து அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை உண்டாக்குது. ஏன் ரத்து செய்யணும்? ரத்து செய்கிறது அப்படின்னா அப்போது நீங்கள் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டிங்களா? நிறைய பேர் அது அக்ரிமெண்ட் தான் அப்படின்னு வாதாடுறவங்களும் இருக்காங்க. இதனுடைய அடிப்படை காரணமே என்னென்னா, கல்யாணம்ங்கிறது நடுவில் வர்ற ஒரு விஷயம். அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் நடுவில் வர்றாங்க. இந்த நடுவில் வர்றவங்களை இவங்க தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்படின்னு ஏற்றுக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு சின்னதாக ஒரு கேப் 2 பேருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்குது. உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தையே வரல. அப்படி வந்திருந்துன்னா இந்த ரத்துங்கிற வார்த்தையே வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு அப்பா அம்மா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்க. ஒரு அப்பாவையும் அம்மாவையும் யாரும் ரத்து பண்ணுறதில்லை. ஏன்னா இவங்க முடிவு பண்ணதில்லை யார் அப்பா அம்மான்னு, இயற்கையாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது இவங்களா முடிவு பண்ணுறது, நடுவில் வந்த ஒரு பந்தம். பிறப்பிலிருந்தே இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா, இவங்க தான் என் பையன் என் பொண்ணு அப்படின்னா அதை யாராலும் முறிக்க முடிகிறதில்ல. விலகி இருக்கலாம், எனக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். பட் கடைசி காலம் வரைக்கும் இவர் யாருடைய பையன் அப்படின்னா இன்னாருடைய பையன் தான் சொல்ல முடியும், இன்னாருடைய பொண்ணு தான் சொல்ல முடியும். இல்லை எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கல்யாணத்தப்போ பல மந்திரங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், இந்த பெண்ணை நான் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு தான் இந்த ஆண் சொல்கிற மாதிரி வருது. உண்மையிலேயே அது ஆப்போசிட் தான் நடக்குது. இந்த ஆணை தான் அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்ற பார்க்குறான். இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தைங்களை காப்பாற்ற பார்க்குறது அந்த அம்மா தான். ஆனால் பல நேரங்களில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காததுனால, யார் யாரை காப்பாற்றுறாங்கன்னு புரிஞ்சுக்காததுனால, பல விஷயங்கள்னால
விவாகரத்து அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி, சார் இவரோட சேர்ந்து வாழ என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், ஓகே டைவர்ஸ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது யோசித்து எடுத்த முடிவு இல்லை, ஒரு எமோஷ்னலாக ஒரு சடனாக டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு. அப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த முடிவை எடுப்போமா இல்லையான்னு யோசிச்சிருப்போம். அதை அப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை முடித்த பிறகு யோசிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒரு வேலைக்கு போனால் கூட நம்ம இந்த வேலையில் இருக்கும்பொழுது இன்னொரு வேலையை தேடி அந்த வேலைக்கு போன பிறகு தான் இந்த வேலையை விடுறோம். நான் முதல்ல அந்த வேலையை விட்டுறேன், அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. ஒரு வேலையே அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தையே பிரித்து ரெண்டாக்கி நீங்கள் தனியாக வெளியில் வரும்பொழுது உங்கள் 2 பேருக்கு இருக்க இணைப்பை துண்டிச்சிக்கும் பொழுது அடுத்தது என்ன நடக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒரு ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லுவேன், உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கல அதை சொல்லுங்கள், ஒரு லிஸ்ட் போடுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஒரு 10 காரணங்கள். அந்த 10 காரணங்கள் எழுதி கொடுப்பாரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பேன், அவங்க ஒரு 10 காரணம் எழுதுவாங்க. இந்த 2 சீட்டையும் எடுத்துகிட்டு நான் பார்ப்பேன். பார்த்தா அதில் 8 காரணங்கள் உப்பு சப்பு இல்லாத ஒரு சாதாரண விஷயங்களாக தான் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அப்புறம் 2 பேரையும் உட்கார வச்சு, உங்களை பற்றி இப்படி, உங்களை பற்றி இப்படி. இந்த 2ல் இந்த 9 காரணங்களில் உங்களால் எதையெல்லாம் பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ரேர். அஃப்கோர்ஸ் குடிப்பழக்கம், மனைவியை அடிக்கிறது, மனைவியை தரந்தாழ்ந்து பேசுறது, இதையெல்லாம் நிறைய பெண்கள் பொறுத்துக்க முடியாது. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்துக்க முடியாது. அந்த காரணத்தில் அடிப்படையில் இது சரி வராது அப்படின்னா நான் என்னை மாற்றிக்க முடியுமான்னு யோசிக்கணும், அதுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். அந்த மாற்றம் வந்தது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எதுக்கு, இந்த முன்னுரை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் போன வாரம் வந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. டெல்லியில் ஒரு லேடி, ஒரு டீச்சர், ஷிகா அப்படிங்கிற அவங்க பேர். அவங்க கல்யாணம் ஆகுது 2020. ஒரு 6 மாதம் அவங்க ஒன்றா இருக்காங்க. அந்த 6 மாதத்தில் கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடுங்கிற வார்த்தையே எனக்கு சிரிப்பாக வர ஒரு வார்த்தை. கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கள் என்ன ஆஃபீஸ் நடத்துகிறீங்களா, ஆர்கனைசேஷன் நடத்துகிறீங்களா, அரசியல் நடத்துகிறீங்களா? இல்லை, ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் என்னத்த பெரிய கருத்து வேறுபாடு இருக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினா ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, இல்லை செய்ய வேண்டாம்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதானே கருத்து வேறுபாடு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு இன்னொருத்தர் நான் கேட்டுட்டு போக வேண்டியதானே. இதனால் இவங்க 2 பேரும் பிரியறாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. 6 மாதத்துக்குள்ள ஒருத்தர் பிரிஞ்சிடலாங்கிற முடிவுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எந்த பெண்ணும் தன் அப்பா வீட்டில் இருந்த மாதிரியே தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்தது, அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டுடைய சிஸ்டர்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஒரு மாதிரியும் இந்த பொண்ணு ஒரு மாதிரியும் நடத்தும் போது இந்த மனசு கஷ்டப்படுது. எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் வளர்த்துட்டோம், நீ தான் இவனை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன நினைக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, உங்கள் பையன் சரியாயிருவோம் அப்படின்னு. பொண்ணு என்ன சொல்லும்? உங்கள் பையனை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்கூல் நடத்துகிறேன்னா? நான் நடத்த வந்தது குடும்பம் நடத்த வந்தேன். ஒரு குடும்பம் நடத்தணும்னு நான் வர்றோம், நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிற மாதிரி செய்ய சொல்கிறேன். 25 வருஷமா 30 வருஷமா சரி பண்ண முடியாத உங்கள் பையனை என்கிட்ட கொடுத்து சரி பண்ணுங்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் தான் கருத்து வேறுபாடு வருது. அப்படி வரும்பொழுது அதே மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல இவங்களுக்குள்ள. இவங்க 6 மாதத்துக்குள்ள டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த டைவர்ஸ் கேஸ், அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க, அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன். 5 வருஷம் கேஸ் நடக்குது. இந்த 5 வருஷத்தில் எத்தனை தடவை வாய்தான்னு போயிருப்பீங்க? என்னவெல்லாம் ஒருத்தரை திட்டிருப்பீங்க? என்னவெல்லாம் அட்வொகேட்ஸ் மூலியமாக அக்யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒருத்தரை? முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசியில் ஒரு 5 வருஷம் கழிச்சிட்டு இவங்க அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஃபினான்ஷியல் பண ரீதியாக இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களாம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்பொழுது இந்த கணவன் ஷௌரப் அப்படிங்கிற இதை கேள்விப்பட்டு தானாக
தானாக வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய மாமனாரை சேர்த்து அவரை காப்பாற்றி அந்த அத்தனை செலவையும் அவர் ஏற்றுக்கிறார். 5 வருஷமாக என்னை அலைய விட்டுட்டு இருக்கிற உங்கள் அப்பா உட்காந்தா எனக்கு என்ன அப்படின்னு இல்லாத ஒரு மனசில் ஒரு தங்கமான மனிதர் அவர். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அடுத்த தடவை ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு வர்றாங்க. அதும்போது இதனால் மனம் மாறின அந்த பெண்ணு உடனே ஒடியாந்து அந்த ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். எனக்கு டைவர்ஸ்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை விட கிழிச்சு போடுறாங்களாம். இதுவுமே ஒரு எமோஷ்னலான ஒரு டிசிஷன் தான். இதை எல்லாரும் பாராட்டுறாங்க. நான் வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகிருக்கலாம், அவருக்கு ஒரு 30 வயசுல இருந்திருக்கலாம். 2 பேருக்கும் 5 வருஷம் கேப் இருந்தால் இந்த 5 வருஷத்தை நீங்கள் வாழ்க்கையை வீணாக்கித்தான் கொடுத்தீங்க. இந்த 5 வருஷத்தையும் நீங்கள் வீண் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆச்சு அந்த அம்மாவுக்கு, இவருக்கு 35 வயசாச்சு. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்றீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்நேரம் 5 வயசு இருந்திருக்கும். 6 மாதம் உங்களோட இருந்தபோது அவருடைய மதிப்பு தெரியாத உங்களுக்கு, 5 வருஷம் அவரை பிரிஞ்சிருந்த போது அவர் மதிப்பு தெரியாத உங்களுக்கு, உங்கள் அப்பாவுக்கு உதவி செஞ்சாருங்கிற ஒரே காரணம் வரும்பொழுது பண உதவி செஞ்சாருங்கிற போது உங்களுடைய மனசு மாறுது. அப்போ எதை வச்சு நீங்கள் மனசு மாறினீங்க? எல்லாரும் சொல்கிற ஒரு காரணம் டைவர்ஸுக்கு வரதட்சணை கொடுமை அப்படின்னு. இங்கே நடந்தது ஆப்போசிட். அதையும் உங்களால் சொல்ல முடியாது. பிரிஞ்சு போக நினச்ச ஒருத்தர் அவருடைய பணத்தை கொண்டாந்து உங்கள் அப்பாவை காப்பாற்றும் பொழுது உங்ககிட்ட இருந்து அவர் ஏதாவது எதிர்பார்த்துருப்பாரா அப்படின்னு சொல்லும் பொழுது தப்பு யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு நல்ல மனுஷனை இழக்க பார்த்தீங்க நீங்கள். நல்லா யோசிங்க. இந்த சமயத்தில் அவர் இப்படிப்பட்ட ஒரு உங்கள் அப்பாவை மனிதாபிமானத்தில் தான் காப்பாற்றினேன், உன்னோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னை புரிஞ்சிக்காத ஒரு ஆளை நீ, உங்கள் அப்பாவுக்கு உதவுனதுனால நீ என் கூட வர்றியா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு உதவாமல் இருந்தால் அந்த டைவர்ஸ் ஆகிருக்கும். ஒன்று, உங்கள் அப்பாவுக்கு உதவுனது எதுக்கு? மாரடைப்பு வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததே உன்னால தான். இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது இருந்தானே அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கலாம். அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் யார்? அவருடைய மகள். அந்த சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை உருவாக்குனது யார்? இந்த பொண்ணு தான் உருவாக்கியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா, எப்போ ஒருத்தர் டைவர்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது வந்து உதவி பண்ணுறாரோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நிச்சயமாக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டார். அப்போ இந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க? எமோஷ்னல் டிசிஷன், உணர்வு பூர்வமாக எடுத்தது. மனசை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, மூளையை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு டைவர்ஸே நடந்திருந்தது அப்படின்னா, ஒரு மறுமணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கார் ஷௌரப், அவர் என்ன கேட்பாங்க? முதல் மனைவியை ஏன் விவகாரத்தை பண்ணினீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நேச்சுரலாக இந்த வரதட்சணைங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்போ இவர் ஏதோ இவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. இவர் எவ்வளோ நல்ல மனிதருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன் டைவர்ஸ் ஏன் நடந்தது, இவர்கிட்ட என்ன இருந்திருக்கும், என்ன குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அவருடைய 2வது கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் செஞ்ச தவறுக்கு அவருக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடைக்குது. பொறுமையும் நிதானமும் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கறது பெண்கள்கிட்ட தான். ஆனால் அவங்க தான் ரொம்ப சீக்கிரம் பொறுமை இழந்து போகிறாங்க. இந்த ஒரு கேஸை வச்சு எல்லா பெண்களும் இப்படி அப்படின்னு சொல்ல வரல. இந்த ஒரு கேஸில் மட்டும் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான், ஒரு அடிப்படையில் வச்சு இந்த லேடியை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். அது மற்றபடி குடும்பத்தையும் பார்த்துட்டு, வேலைக்கும் போய்கிட்டு, கணவனையும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துக்கிட்டு, வேகமாக வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு போட்டு, இவ்வளவு பொறுப்பையும் சுமந்து, ஒரு குழந்தையும் பேர் பண்ணி, மனதாலும் உடலாலும் எவ்வளவோ கஷ்டப்படுற பெண்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கரெக்டாக பார்த்தா ஆணுக்கு பெண் சமம் இல்லை, பெண் தான் ஆணை விட உயர்ந்தவர். தாய்க்கு பெண் தாரம் அப்படிம்பாங்க. உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தன்னுடைய அம்மாவின் மடியில் படுத்து அழுகிறவங்க குழந்தையாக இருக்கும்போது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் அழுகிறது ஒரு கூச்சப்படுவாங்க, அடக்கிக்குவாங்க. அம்மாவாக இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டுக்குவாங்க. பட்
கல்யாணம் ஆன பிறகு மனசு விட்டு தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி மடி மீது படுத்து அழுகணும்னு நினைக்கிறது மனைவி கிட்ட. அந்த மனைவி அந்த சமயத்தில் ஒரு ஆறுதல் சொல்லி, பரவாயில்லைங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறத எதிர்பார்த்து தான் அந்த கணவன் அப்படி சொல்கிறான். இதே தான் அம்மாவும், பரவாயில்லப்பா பார்த்துக்கலான்னு சொல்கிற அம்மா, பரவாயில்லைங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிற மனைவி. இதை அடிப்படையாக வச்சு தான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னாங்க. நல்லா யோசிங்க. இப்படி இருந்த ஒரு அழகான ஒரு குடும்ப சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? கார்ப்பரேட் கல்ச்சர். இந்த விவாகரத்தை பற்றி இது என்னுடைய பார்வை. நான் சொல்கிறது கரெக்டோ, நான் சொல்கிறதா நியாயமோ அப்படி சொல்ல வரல. ஒவ்வொருத்தருங்களும் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்க. பெர்செப்ஷன் அப்படிங்கிறது தான். இதே வேர்டு தான் அவங்களுக்கும். ஒரு ஹஸ்பண்ட் மனைவி அவங்களுக்குள்ளேயே அந்த பெர்செப்ஷன் வியூ, எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ரியாக்ட் பண்ணுறோமா, ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, அதை பொறுத்து தான் ஒரு பிரச்சனை பெருசாகுமா சின்னதாகுமா அப்படின்னு இருக்கும். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா ஆற போடுறதுன்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒருத்தன் தப்பாக பேசியிருந்தா கூட அப்போவே அதை எடுத்து காட்டாமல் அடுத்த நாள் போய் நீ நேற்று என்ன பேசுன தெரியுமான்னு சொன்னால், ஆமாம் நான் தப்பாக பேசிட்டேன், சாரி அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் குடும்பமும். ரோட்டில் போகும்போது ஒருத்தன் மேலே இடிச்சிட்டு போகிறான் அப்படின்னா அவனை நிறுத்தி அவங்ககிட்ட வம்பு பண்ணுறதை விட தெரியாமல் பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம்னா ஒரு அடையாளம் தெரியாத ஒரு விரோதியை நீங்கள் சம்பாரிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வேணும்னு அடிச்சிருந்தா கூட தெரியாமல் பட்டிருக்குன்னு போயிட்டோம்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். பட் நம்ம அப்படி இல்லை. இன்னொரு படி மேலே போய் கூட செய்யலாம். அவன் நம்ம மேலே அடிச்சிருந்தா கூட நம்ம அவனை நிறுத்தி சாரி தெரியாமல் பட்டுருச்சு அப்படி சொன்னோம்னா அந்த இடித்தவன் அவன் லைஃப் லாங்காக நம்மளை மறக்க மாட்டான். ஸோ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு தடவை தான் பிறக்கிறோம். சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கணும். அதில் ஒன்று மேரேஜ், ரீமேரேஜ், இரண்டாவது திருமணம். இந்த லெவலுக்கு போகாமல் முடிச்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுக்கறது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை குறைச்சிக்கிறது. இப்படி போனோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்முடைய லைஃப் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம். முதல் பாதியில் ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இரண்டாவது பாதையில் அந்த கணவன் இந்த மனைவி கிட்ட கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லாத மனைவியே இருக்க முடியாது. இப்படி சொல்லி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை, பாதி வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிறீங்க. கணவன் நிச்சய வாழ்க்கையை அந்த ஒய்ஃபு பழி வாங்குகிற நோக்கில் உங்கள் குடும்பத்தை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழலை. ஒரு டாக்டர் என்ன இதெல்லாம் பேசுகிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் மனம், உடல், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டுமே நிறைய நான் பேசிகிட்ருக்கிறேன். மென்டல் ஹெல்த், இந்த விவாகரத்துங்கிற விஷயம் ஒரு மென்டல் ஹெல்த்தை பொறுத்தது கூட. மன ரீதியான ஒரு பலவீனமான மனிதர்கள் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான சில முடிவுகளை எடுப்பாங்க. தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, பிடிக்காத மனைவியை தள்ளி ஏதாவது ஒரு வழியில் ஒதுக்கி வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய டாலரன்ஸ், அதை பொறுத்து தான் நம்ம நிம்மதி இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுத்து போகிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்மளுடைய மதிப்பு உயரும். நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர போகிறாங்க. குழந்தைங்களை இப்படி வளர்த்துருக்கீங்களேன்னு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது. குழந்தைங்க அவங்கள தான் வளர்கிறாங்க, உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரியான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க அந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோவில் விவாகரத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னென்ன காரணங்கள்னால ஒருத்தங்க விவாகரத்து நடக்கும், எப்படி இதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.